திண்டுக்கல் முருகபவனம் 51 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ வைஷ்ணவி காளியம்மன் திருக்கோவில் திருவிழா தொடங்கியது. முதல் நாள் அன்று மின்தேர் பவனி நடைபெற்றது. திண்டுக்கல் பழனி ரோடு முருகபவனம் பகுதியில் 51 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ வைஷ்ணவி காளியம்மன், முத்துமாரியம்மன், கன்னிமூல கணபதி, காலபைரவர், பாலமுருகன் கருப்பணசுவாமி திருக்கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழா கடந்த ஆண்டு 12ஆம் ஆண்டை முடித்து 13ஆம் ஆண்டாக சாமி சாற்றுதலுடன் நிகழ்ச்சி தொடங்கியது. திருவிழாவின் முதல் நாளான செவ்வாய்க்கிழமை பக்தர்கள் காலை பால்குடம் எடுத்து ஊர்வலமாக அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை கோட்டை மாரியம்மன் திருக்கோவிலிருந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மின்தேரில் அருள்மிகு வைஷ்ணவி காளியம்மன் வீற்றிருக்க மின்தேரானது மேற்கு ரத வீதி, அரசமர வீதி, வாணிவிலாஸ் மேடு, பழனி ரோடு, முத்தலகுப்பட்டி வழியாக மீண்டும் முருகபவனம் கோவிலை வந்தடைந்தது. இதனை அடுத்து ஓசிபி நகரில் உள்ள கங்கையிலிருந்து கரகம் ஜோடித்து நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோயில் முன்புறம் கலை நிகழ்ச்சிகளாக கரகாட்டம், ஒயிலாட்டம், மேளதாளத்துடன் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புதன்கிழமை அதிகாலை மாவிளக்கு, முளைப்பாரி எடுத்து பொங்கல் வைத்து கிடாய் வெட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெறும். வியாழக்கிழமை முளைப்பாரியுடன் நகர்வலம் சென்று கரகம் கங்கை செல்லும் நிகழ்வும், வெள்ளிக்கிழமை ஊஞ்சல் உற்சவமும், சனிக்கிழமை தெப்ப உற்சவமும் நடைபெறும். திருவிழாவுக்கான ஏற்பாடுகளை இந்திரா நகர், முருகபவனம், ஓசிபி நகர், முத்துராஜ் நகர் உள்ளிட்ட பொதுமக்கள் மற்றும் கோயில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். திருவிழாவை முன்னிட்டு கோவில் வளாகம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன.